ஒரே ஆண்டில் 1.84 லட்சம் கோடி கடனை வாங்கிய திமுக அரசு வருவாய் பற்றாக்குறையை 66% உயர்த்தியுள்ளது. வாங்கிய கடனில் மூலதன செலவுகளை செய்தது போக மீதமுள்ள சுமார் 1.33 லட்சம் கோடியை திமுக அரசு என்ன செய்தது? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. ஈரோட்டில் 15வது நாளாக 500க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உணவு தட்டில் கரண்டி கொண்டு ஓசை எழுப்பி நூதன முறையில் போராட்டம். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களில் சத்துணவு ஊழியர்களுக்கு பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம். புதுக்கோட்டை அருகே டீ கடைக்குள் புகுந்த போதை ஆசாமி கொதிக்கும் பாலை கடைக்குள் நின்றவர்கள் மீது ஊற்றிய பரபரப்பு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதால் பரபரப்பு. வேலூரில் வரும் 23ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு. முறையான அனுமதி பெற மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கடிதம். காவல்துறை விதிக்கும் நிபந்தனைகள் 100% கடைபிடிப்போம் என வேலூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளர் வேல்முருகன் பேட்டி. இல்லை, நிபந்தனைலாம் இல்லை. நாங்கள் 5 இடம் காமிச்சோம். அதில் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துறத அதை ஓகே பண்ணியிருக்காங்க. விரைவில் அதுக்கான கண்டிஷன்லாம் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். மக்கள் சந்திப்புக்கு வர மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் மக்கள் மருத்துவமனையிலேருந்து டாய்லெட் வசதி, தண்ணீர் வசதி எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். அதனால் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடக்கும்.